I've met Charan over the past 2-3 weeks in Hyderabad, and day and night work போயிட்டிருக்கு. I wish the team all the best for this film. Charan is a very interesting person. அவருடைய அந்த lineage இருக்குல்ல, சிரஞ்சீவி சாருடைய பையன்றனால அவர் என்ன படம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சூஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் எப்போதுமே யோசிச்சிருக்கேன். ஏன்னா அது மாசியாக இருக்கணும், கமர்ஷியலாக இருக்கணும், அந்த ஃபேன்ஸ் இவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த படத்தை ரசிக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார் அப்படின்னு எனக்கு எப்போதுமே தோணும். பட் அவர் அந்த மாதிரி இல்லை, வித்தியாசமான படங்கள் பண்ணும், கமர்ஷியலாக இருக்கணும், பட் அதில் ஏதாவது ஒரு புது விஷயம் இருக்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். அந்த வரிசையில் தான் அடுத்த படம் வந்து தனியொருவன் எடுத்து பண்ணுறாரு. அந்த படத்துடைய அவர் பண்ணுறதுக்கும் அது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்து எனக்கு இந்த படம் வேணும்னு அவர் சொன்னார்ன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் ராஜா சார்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன் அந்த படத்தை அவர் கொடுக்கறதுக்கு. இன்னொரு விஷயம் அதில் நான் ரசித்தேன்னா அதில் எனக்கு வருத்தம் தான், அவர் ராஜாவோட தான் அந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. பட் ஏற்கனவே ஒரு டேரக்டருக்கு அவர் வாக்கு கொடுத்துட்டேன்றதுனால அந்த டேட்டுக்கு அவர் வந்து சுரேந்தர் ரெட்டி வச்சு அந்த படம் பண்ணுறாரு. அண்ட் தட்ஸ் வை ராஜா இஸ் நாட் டூயிங் தட் ஃபில்ம். பட் ஐம் ஷுர் ராஜா யூ வில் டூ ஹிஸ் நெக்ஸ்ட் ஃபில்ம். ஐம் வெரி ஷுர் ஆஃப் தட். So I'd like to wish this team all the very best, and I'm looking forward to this film. Thank you. ராம் சரண் சார் வந்து இங்கே கரெக்ட் டைமுக்கு வர முடியல. அதுக்கு வந்து என்னென்னா காலையில் 5 மணி வரைக்கும் அவர் டப்பிங் பேசியிருக்காரு. 5 மணிக்கு டப்பிங் பேசினா கூட காலையில் எழுந்து ரொம்ப